ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முருங்கையில் மசாலா வடை. நான் ரேசன் துவரம் பருப்பில் செய்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா முருங்கையிலெல்லாம் நல்லா வெந்து இருக்குது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு ரேசன் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறணும். பாருங்க, உங்களுக்கு ரேசன் துவரம் பருப்பு இல்லைன்னா சாதா துவரம் பருப்புலையும் செய்யலாம், இல்லைன்னா கடலை பருப்பில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டிடணும் தண்ணியோடு அரைச்சிடக்கூடாது. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு போட்டு எடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து குறை அரைச்சி எடுத்துருங்க. அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. மசாலா வடை நல்லா சாஃப்டாயிரும். அதனால் குறை தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலையை பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருங்க. பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கண்டிப்பாக போடுங்க, அப்படின்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும் துவரம்பருப்பு சேர்க்கறதுனால. இப்போ இதில் கைப்பிடி அளவு முருங்கையிலையே நல்லா கழுவி நல்லா வடிகட்டி வச்சுக்கிடுங்க, அதையும் சேர்த்துருங்க. பாருங்கள், சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இந்த முருங்கையில எல்லாம் சேர்ந்து அதில் வரணும் மாவு கூட. பாருங்கள், நல்லா சேர்ந்து எடுத்துங்க. இடையிடையே உப்பு பார்த்துக்கிடுங்க. உப்பு காணாதுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது கையை தண்ணியில் தொட்டு உருட்டி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வடையாக வேணுமோ அவ்வளோ சைஸில் தட்டிக்கலாம். இதே நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய்ச்சிருக்கானி பார்த்துருவோம். பாருங்கள், ஒரு துண்டு போட்டு பார்த்த உடனே அது மேலே உடனே எழுப்பி வரணும், நல்லா காய்ச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம வடையில் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மேலே வச்சு வடையை தட்டி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு இந்த பாருங்கள் இப்படி எடுத்து போட ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த வடை ஒரு கரைக்கு வந்த உடனே திருப்பி போடுங்க. முதல்ல உடனே விட்டுறாதுங்க, வடையெல்லாம் உதிர்ந்து வந்துடும். ஏன்னா நம்ம குறவரப்பாக அரைச்சி தான் சேர்த்தது, அப்படின்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். நான் துவரம்பருப்பு அளவு வந்து நம்ம அளவு கப்பில் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், திருப்பி போட்டுக்கிடுங்க. நல்லா உள்ளே வெந்து வரணும், மேலே கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. திருப்பி போட்டு, அப்படின்னா தான் நல்லா உள்ளே வெந்து வரும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சி எடுங்க, அப்படின்னா தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை, மசாலா வடை. பாருங்கள், இப்படி சின்ன கிண்ணிகளில் தட்டி வச்சுக்கிட்டேலாம் சீக்கிரமாக சுலபமாக நம்ம போட்டுடலாம். சீக்கிரமாக பொரித்து எடுத்துடலாம். இப்படி போட்டுருங்க. பாருங்கள், ரேஷன் கடை துவரம்பருப்பில் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். முருங்கையிலே வச்சு எந்த கீரைனாலும் சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதையும் எடுத்துருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு சுட்டு எடுக்கணும். இப்போ இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்து இருக்குது. இந்த முருங்கையிலையெல்லாம் நல்லா வெந்து இருக்குது. பாருங்கள், நல்லா டேஸ்டாட்டும் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.